ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்ன நண்பர்களுக்கு செப்டம்பர் 11 முதல் செப்டம்பர் 20 வரை 10 நாட்களுக்கான பலன். முதல் நாள் செப்டம்பர் 11 புதன்கிழமை அன்னைக்கு கேட்டை நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடமான விருச்சிக ராசியில சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். புதன் நம்ம லக்னத்திலேயே கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். கேது நமக்கு 2ஆம் இடமான தன பாகிஸ்தானத்தில் இருக்கார். அப்போ நமக்கு உற்பத்தி சார்ந்த துறைகள், பொருள்கள், மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. குழந்தைகளுக்கு கல்வி நல்லா இருக்கு. இடம், வீடு, வாகனம் இதை சார்ந்த நிகழ்வுகளுக்கும் நல்லா இருக்கு. மொத்தத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். புதன் நமக்கு தன லாபாதிபதி, ஒரு லக்னத்திலேயே இருக்காரு. அதனால ஈடுபாடுகள் நமக்கு திறமைகளை கொடுக்கும். அந்த திறமைகள் நமக்கு நல்ல அந்தஸ்தையும் ஒரு தொழில் பலத்தையும் உருவாக்கும். செப்டம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை சந்திரன் தனுசு ராசிக்கு போறார். 5ஆம் இடத்துல சந்திரன் தனுசு ராசியில மூல நட்சத்திரத்துல இருக்கார். அப்ப இன்னைக்கும் கேதுவை போல அங்கே பலன் கொடுக்குறார். கேது நமக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில நன்மைகள் ஏற்படும், பொருள் வரவு ஏற்படும், அனைத்து விதமான ஒரு முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும். கலைத்துறை சார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு அதில் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். கன்சல்டன்சி பிஸ்னஸ்ஸு, கமிஷன் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கும் பண வரவு நல்லாயிருக்கும். செப்டம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கிரன் 2ஆம் இடமான கன்னி ராசியில சித்திரை நட்சத்திரத்துல செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்கார். செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால இன்னைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டு மற்றும் கலை சார்ந்த ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ், மூளை உழைப்பு சார்ந்த விஷயத்துல பண வரவு நல்லா இருக்கும், லாபங்கள் நல்லா இருக்கும். ஒரு திருமண காரியங்கள், சுப காரியங்கள் இது சார்ந்த நன்மைகளும் நமக்கு நடக்கும். குடும்பத்தில் அபிவிருத்தி இருக்கும், மன திருப்தி கிடைக்கும். இது சுக்கிரன் நமக்கு தொழில் கிரகமானபடினால செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கும். செப்டம்பர் 14ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம் சனிக்கிழமை அன்னைக்கு சந்திரன் தனுசு ராசி மற்றும் மகர ராசியில சூரியனை போல செயல்படுகிறார். சூரியன் நம்ம லக்னத்திலேயே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்னைக்கு ஈடுபாடு, வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும், சுயபலம் அதிகரிக்கும், செயல்திறன் அதிகரிக்கும், வேலை நல்லா இருக்கும், புகழ் நல்லா இருக்கும், தொழில் பலம், அங்கீகாரம், ப்ரமோஷன், அரசு அதிகாரிகள் ஆதரவு, அரசியலில் மேன்மைகள் இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். செப்டம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடமான மகர ராசியில சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போறாரு. வெளிநாடு வேலை கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு மாறுதலும் உண்டாகும். கடன் வகையிலையும் நன்மைகள் நடக்கும், பண வரவுக்கு எதிர்பார்த்தது கிடைக்கும், வேலைகள் சிறப்பாக இருக்கும். ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சந்திரனுங்கிறது நீர் கிரகம், சளி சம்பந்தப்பட்ட தொல்லைகள், அதில் உணவு சார்ந்த ஏற்படக்கூடிய ஒரு அலர்ஜி இதெல்லாம் பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துல நமக்கு வேலையில் சிறப்பாக இருக்கலாம், சந்திரன் இருக்கிறது சிறப்பு. மறுநாள் செப்டம்பர் 16 திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் ஈவினிங் 6:48க்கு இது ஸ்டார்ட் ஆகுது. மகர ராசியில் இருக்கிற அவிட்ட நட்சத்திரம் கிராஸ் ஆகி கும்பராசியில் திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திரன் வந்துடுறார். அப்போ நமக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயை போல சந்திரன் பலன் தருகிறார். செவ்வாய் நமக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, ராகு நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்களில் சில முட்டுக்கட்டைகள், தடைகள் ஏற்படலாம்ங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கணும். மாலை 4:32 சதய நட்சத்திரம் தொடங்குது. அப்போ எதிர்பாராத நபர்கள் சந்திப்பு, அதனால் நமக்கு நன்மைகள், ஒரு கூட்டு தொழில் இருக்கவங்களுக்கு உண்டான பலம், பேங்க் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள், ஆதாயம்,
ஓரளவுக்கு நமக்கு வந்து எல்லா விதமான ஒரு வகையிலையும் உறவு சார்ந்தும் தொழில் சார்ந்தும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மறுநாள் செவ்வாய்க்கிழமை மதியம் 1:53 வரைக்கும் இருக்கு. அதாவது செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:53 வரைக்கும் இந்த சதய நட்சத்திரம். அதுக்கப்புறம் குருனுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. குரு வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. அதனால் வந்து இன்னைக்கும் தொழில் உற்பத்தி சார்ந்தது, மார்க்கெட்டிங், எல்லா விதமான ஒரு வேலையிலையும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். செப்டம்பர் 18 புதன்கிழமை அதே குரு நட்சத்திரம் நமக்கு வந்து பூரட்டாதி 4ஆம் பாதம் மீன ராசிக்கு போகுது. அப்போ புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு 8ல் சந்திரனுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள், புது காரியங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். நண்பகல் 11 மணிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. அப்போ அது சனி போல பலன் கொடுக்கும். தொழிலுக்கு நல்லா இருக்குது. மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், உற்பத்தி, ப்ரொடக்ஷன் எல்லா விஷயத்துக்கும் நல்லா இருக்குது. மெயினாக கனரக தொழிற்சாலைகளில் இருக்கவங்க மற்றும் பெரிய லெவலில் பல்காக ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்கும். ஆபரணங்கள் சார்ந்த தொழில், டிரான்ஸ்போர்ட்டு இது எல்லாமே நன்மை தரும். கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், சிவில், கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்கும். செப்டம்பர் 19 வியாழக்கிழமை காலையில் 8:03 வரைக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம். நமக்கு வந்து 8ல் சந்திரன் புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும், புதன் வந்து நம்ம லக்னத்தில் சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் நம்ம கடினமான உழைப்பு, ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும், அல்லது நைட்டு ஓவர் டைம் பார்க்கறது, இது மாதிரியான சில கூடுதல் பொறுப்புகளை கவனிக்கிற வேலைகள் கொடுக்கும். பட் இருந்தாலும் சுக்கிரன் வந்து நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதனால் பொருளாதார அபிவிருத்தி நல்லா தான் இருக்கும். செப்டம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். அதாவது 9ஆம் வீட்டில் மேசராசியில் சந்திரன் கேதுவை போல செயல்படுறார். கேது நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நன்மைகள் தரும். அதாவது பண வரவு உண்டாகும். சில டீலிங் பண்ணுறது, பேச்சுவார்த்தை, கன்சல்டிங், கமிஷன் வகை இதில் வரக்கூடிய பண வரவு நன்றாக இருக்கும். தொழில் ஆதிக்கம் மிகுந்த நாளாக இருக்கும். அதனால் சிறப்புகளை கொடுக்கும். இப்போ இந்த 10 நாட்களில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால இந்த செவ்வாய் கிரகம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார் 11ஆம் இடத்துல. அப்போ அவர் 8ஆம் வீட்டில் இருக்கிற ராகு போல செயல்படுவார். அதனால் அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு நமக்கு செப்டம்பர் 16 திங்கட்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் நமக்கு வந்து ராகுனுடைய அமைப்பில் இருக்கக்கூடியது ராகு வந்து நமக்கு சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த 8ஆம் இடம்ங்கிறது எதிர்பாராத சில நன்மைகளையும் கொடுக்கும், தொழில் பலத்தையும் கொடுக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும். அடிப்படையில் நமக்கு குரு 10ஆம் வீட்டில் இருக்குது, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பான பலமாக இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.